ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லேப்டாப்பில் புதுசாக ஒரு 5 ஜோடி பேர் வந்து நம்ம ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட் இயர் பந்தயத்து விடுற மாதிரி. அதில் ஒரு ஒரு பேர் வந்து எக் வச்சு கேட்ச் ஆகிடுச்சு. அப்புறமா இன்னும் 2 பேர் எக் வச்சிருக்கு. இன்னும் 2 பேர் நம்ம இப்போ புதுசாக தான் 2 நாள் மேட்ச் எடுத்து வச்சுருக்கோம். அது நம்ம ஃப்ரெண்டோட பேடு தான். நம்ம இந்த 5 பேர்லையுமே 2 ஸ்டெப்பு நம்ம பட்டா எடுத்து அடுத்த வருஷம் நம்ம ட்ரெயின் பண்ணி பந்தயத்து விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம 2 ஸ்டெப் எதுக்கு எடுக்கிறோன்னா, நம்ம பறத்தி ட்ரெயின் பண்ணும்போது பேர்டு மேக்ஸிமம் மிஸ் ஆகும். சில டைம் பயிரி கொண்டு போகும், அப்படியெல்லாம் இருக்கும். சில பேர்டு பறக்காமல் இருக்கும், சில டைம் டைமிங் ஏறாது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு ஒரு 2 ஸ்டெப்பு பட்டா எடுக்கும்போது மேக்ஸிமம் நமக்கு ஏதாவது ஒன்று 2 பேடாக கிளிக் ஆகி கிடைக்கும். அந்த பேடை தான் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இயர் பந்தயத்து விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பேரில் 2 ஸ்டெப் எடுத்துகிட்டு அப்புறமா மாற்றி போட்டு உடைக்கிறது மாதிரி உடச்சி பட்டா எடுத்து அதுலேயும் ரிசல்ட்டு பார்க்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இப்போ 5 பேர்லையும் கண்டிப்பாக ஏதாவது 1-2 பேர் கண்டிப்பாக பறக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக டைம் வைக்கும் நம்பிக்கையோட ஒரு காரியத்தை பண்ணிகிட்ருக்கோம். நிறைய 1-2 நண்பர்கள் நமக்கு மேக்ஸிமம் நிறைய ஐடியாஸ் எல்லாம் தந்துட்டுருக்காங்க. அதுபடி தான் நம்ம ஒரு காரியம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு இந்த ஃபீல்டு தான் ஃபஸ்ட் டைம் பறவை ஃபீல்டு. அதனால தான் நமக்கு எதுவுமே பெரிய தெரியாததுனால நம்ம ஃப்ரெண்டு மூலமாக ஒரு காரியங்களை நம்ம சொல்லி எடுத்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கோம். இது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பறத்துவோன்ற நம்பிக்கை இருக்குது. பறத்து எப்படியும் ரிசல்ட் வைப்போம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பந்தயம் விட்டு சேர்ந்து கண்டிப்பாக 2 டைமிங் வைக்கிறது வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். ஒரு 5 பேரில் மேக்ஸிமம் ஒரு ஜோடி பட்டா குஞ்சு பறித்து இருக்குது. அது நம்ம எக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம், எக்கோட வெள்ளக்கரு. அப்புறமா வேறு 2 பேரும் எக் வச்சுருக்கு. இனி புதுசாக 2 நாளான பேர் மட்டும்தான் இவரை எக் வைக்கல. அது கொஞ்சம் நாள் வச்சிரும். அந்த எக் வச்சுருக்க பேர்டு வந்து 2 நாளில் ஏச் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் முட்டாய் வெடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த 5 பேரில் ஏதாவது ஒரு அதோட பட்டாக்கள் ஏதாவது நமக்கு ஏதாவது கிளிக் ஆகி கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு தான் ஒரு காரியம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 5 பேருமே எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட குவாலிட்டி, அதோட பட்டாக்கள் பறக்குமான்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம பழைய லேப்பில் போட்டு வளர்த்துன பேடை எதுவுமே வாங்கி போட்டு வளர்த்துன பேடு எதுவுமே ஒன்றுமே கிளிக் ஆகலை. அதோட பட்டாவும் கிளிக் ஆகலை. ஏன்னா நமக்கு விஷயங்கள் தெரியாமல் நம்ம பேடோட எடுத்து செட் பண்ண தெரியாமல் பண்ணனால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நம்ம மேக்ஸிமம் 5 பேர் எடுத்து மேக்ஸிமம் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட பட்டாக்களும் கிளிக் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு காரியத்தை பண்ணி செஞ்சிட்ருக்கோம். இதில் இந்த வாரம் 5 பட்டாக்களையும் தான் எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணி அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கும். பட்டாக்கள் வளர்ந்ததும் நம்ம ட்ரெயின் பண்ணுறதும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு இப்போ எக்கு உள்ள வெள்ளைக்கரு கொடுத்துட்ருக்கோம். அப்புறமா சுண்டல் இன்னும் கொடுக்கணும், ஊற வச்ச சுண்டல். அந்த 5 பேர் இந்த இருக்குது. அந்த 5 பேரில் ஃபஸ்ட்டு பேரோட சிக்கன் தான் இருக்குது. அப்புறமா அந்த 2வது பேர் எக்கில் இருக்குது, 3வது பேரும் எக்கில் இருக்குது. 2 பேர் மேக்ஸிமம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். மேக்ஸிமம் கிளிக் ஆகும் நம்பிக்கையோடு இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க. ஏதாவது டவுட்ஸு, ஏதாவது பண்ணுறது, அதுக்கு கொடுக்குற எக் ஃபுட்டு, இந்த மாதிரி டிப்ஸ் ஏதாவது தப்பாக இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் காய்ஸ்.